இங்க ஒருத்தன் ஃபர்ஸ்ட் டைம் அவனோட ஆபீஸ் டீமோட டின்னர் சாப்பிட போயிருக்கான். ஆனா அங்க ஆர்டர் பண்ணிருக்கிற சாப்பாடை பார்த்தா எல்லாத்துலயுமே பச்சை மிளகாய் போட்டு காரசாரமா இருக்கு. இவன் அதை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல கூட வந்த எல்லாரும் அதை அள்ளி அள்ளி சாப்பிடுறாங்க. இவனும் பெருசா காரமா இருக்கிறத நினைச்சிட்டு இருக்கான். அப்பதான் மேனேஜர் இவங்கிட்ட டோஃபு சாப்பிட கொடுக்குறாரு. இவனும் அதை ஆசையா வாங்கி சாப்பிடுறான். பார்த்தா வாயில வச்சா உச்சி மண்டைக்கு அளவுக்கு பச்சை மிளகாய் அள்ளி போட்டிருக்காங்க. அதுல இவனுக்கு நாக்கே எரிஞ்சு போயிடுது. உடனே பக்கத்துல இருக்கிற ஜூஸ் எடுத்து குடிக்கிறான். இதை பார்த்த டீம் ஆளுங்க இதை பெருசா எடுத்துக்காம அவங்கவுங்க சாப்பிட்டு இருக்காங்க. இதுல ஆல்ரெடி போட்டிருக்க காரம்பத்துலன்னு இன்னும் அதிகமா காரத்தை போட்டு சாப்பிடுறாங்க. அதை பார்க்கும்போது இவளுக்கு வயிறு கறக்க ஆரம்பிச்சிருது. அப்பதான் ஒரு பொண்ணு சொல்றா, இவ்வளவு காரமா சாப்பிட்டாதான் வேலையில இருக்கிற ஸ்ட்ரெஸ் குறைஞ்சு மூளை ஒழுங்கா வேலை செய்யன்னு சொல்றா. மேனேஜரும் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க இவ்வளவு காரமா சாப்பிடறதுனாலதான் இப்பேற்பட்ட சூழ்நிலையும் அசால்ட்டா ஹேண்டில் பண்றாங்கன்னு சொல்றாரு. இவங்க பேசிட்டு இருக்கும்போது மெயின் டிஷ் வந்துருது. அதுல ஆக்டோபஸ் சாஸ் ஊத்தி சமைச்சு வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது இவனுக்கு நாக்குல எச்சி ஊடுது. இவ்வளவு நேரமா பசியில் இருந்தவனுக்கு அட்லீஸ்ட் இதாவது கிடைச்சதுன்னு ஆசையா சாப்பிட போறான். ஆனா அதுக்குள்ள அதுலயுமே பச்சை மிளகாய் அள்ளி கொட்டிடுறாங்க. இருந்த ஒரு சாப்பாடு பிடிச்சுன்னு கடுப்பாயிடுறான். அடுத்த நாள் சேல்ஸ்க்காக ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறான். அங்க இருக்கிற ஓனரு மத்த சூப்பர் மார்க்கெட்டை விட நம்மளோட என்ன ஸ்பெஷல்னு தெரியுமான்னு கேக்குறாரு. இவனுக்கு பதில் தெரியாம ஏதோ வளர்றான். அது அவருக்கு சாட்டிஸ்ஃபை இல்லைன்னு அந்த ப்ராடக்ட வாங்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. சோ இன்னைக்கு ஒண்ணு கூட விக்கலன்னு பார்க்ல கடுப்புல உட்காந்துருக்கான். அப்பதான் இவன் கூட வேலை பார்க்கறவன் இவன் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறான். அங்க போனதும் ஆல்ரெடி இருந்த டென்ஷன்ல காரசாரமா வாங்கி சாப்பிடுறான். ஒவ்வொரு டைம் இவன் காரத்தை ஏத்த உள்ள இருந்த கோபம் டென்ஷன் எல்லாமே குறைஞ்சு அவனோட மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. உடனே இவனுக்கு அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் கேட்ட கேள்வி ஞாபகம் வருது. இந்த டைம் அதுக்கான பதில கண்டுபிடிச்சிடறான். சோ அடுத்த நாள் அதே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறான். அவர்கிட்ட நீங்க வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்டும் குவாலிட்டியா கண்ணாப்பின்னு மசாலா கணக்காக தான் இருக்கணும். அதே சமயம் சாதாரண மக்கள் வாங்குற அளவுக்கு ஈஸியான பிரைஸ்ல இருக்கணும். அதுக்காக தான் எங்க ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றான். அதை கேட்டு நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. அப்பதான் சொல்றாரு, சேல்ஸ் டீமுக்கும் சூப்பர் மார்க்கெட்டுக்கும் ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் எங்க பிசினஸ் கரெக்டா நடக்கும். அதுக்காக தான் அந்த கேள்வி கேட்டேன்னு சொல்லி அவனோட ப்ராடக்ட்டை வாங்கிக்கிறாரு.